கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு. இந்த கல்வெட்டு பாண்டிய மன்னர் சுந்தர பாண்டியருடைய 7வது ஆட்சி ஆண்டில் வைக்கப்பட்ட கல்வெட்டு. செதஞ்சு போயிருக்கு, அதனால கரெக்டாக படிக்க முடியல. அடுத்து இந்த கிண்ணறங்களுக்கு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. மாதிரி இது கோயிலோட தோரணக்கல்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எல்லாம் வராதிங்க, கால் வந்து வழுக்கிறது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஹே காய்ஸ், வெல்கம் டு ஃப்ளையிங் ஃப்ரீடம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரூருக்கும் திண்டுக்கலுக்கும் மத்தியில் எல்லையாக இருக்கக்கூடிய ரங்கமலைக்கு தாங்க வந்திருக்கோம். கரூர் டு திண்டுக்கல் நேஷனல் ஹைவேயில் பயணிக்கும் அனைவரும் இரு மலைகளுக்கு இடையில் உள்ள கணவாயின் வழியாக பயணிச்சிருப்பீங்க. அந்த இடம் தாங்க ரங்கமலையின் தொடர்ச்சி மலை. இந்த ரங்கமலைக்கு திண்டுக்கல்லிலிருந்து வர 38 கிலோமீட்டரும் கரூரில் இருந்து வர 44 கிலோமீட்டரும் பயணித்து வர வேண்டும். கரூர் மாவட்டம் வழியாக ரங்கமலைக்கு வர்றவங்க இந்த வேளஞ்செட்டியூர் டோல்கேட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிக்கும்போது ரைட் சைடில் ரங்கமலையோட நுழைவு வாயிலை பார்க்க முடியும். ரங்கமலையோட வரவேற்பு நுழைவாயில் இருக்கும். இந்த நுழைவு வாயிலில் இருந்து ரங்கமலையின் அடிவாரம் வரை ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் பயணத்தை தொடங்க ரங்கமலையின் அடிவாரத்தை அடையலாம். இப்போ ரங்கமலைக்கு வந்தாச்சுங்க. ரங்கமலை அடிவாரத்தில் தான் இருக்கும். யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நானும் சரவணனும் வந்திருக்கோம். பௌர்ணமி, பிரதோஷ காலம், அமாவாசை, இந்த 3 இதிலும் சிறப்பாக ரங்கமலை அடிவாரத்திலிருந்து மேலே மல்லீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள், அன்னதானம் சதாசர்வ காலமும் நடந்து கொண்டு இருக்கும். நான் தான் ரங்கமலை மல்லீஸ்வரன் மருந்தீஸ்வரர் கோயில் நிர்வாகி முருகேசனுங்க. பொதுமக்களுக்கு வேடசந்தூர் கரூர் இப்போ அரவக்குறிச்சி பல்லவட்டிலிருந்து வர பஸ்கள் ரங்கமலை அந்த ஆர்ச்சுக்கிட்டவோ ஆண்டிவட்டி கோட்டையிலையோ சரியாக நிற்கிறது இல்லைங்க. இதை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற பஸ் ஓனர்களும் சரி, பஸ் டிரைவர் கண்டக்டரும் சரி, கொஞ்சம் தயவு கூர்ந்து இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் இந்த பஸ் இந்த ஸ்டாப்பில் நிப்பாட்டினா நம்ம பேர் உதவியாக இருக்குங்க. கோயில் அடிவாரத்தில் இருக்க கோயில்னு பார்த்தீங்கன்னா இது மொட்டை பிள்ளையார்னு சொல்கிறாங்க. ரங்கமலை அடிவாரத்தில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு சாமி பேர் மொட்டை பிள்ளையார். ஏன் மொட்டை பிள்ளையார் அப்படின்னா மேலே கோபுரம் இருக்காதுங்க, இருக்குது மேலே கோபுரம் இருக்காது, அதனால சாமிக்கு மொட்டை பிள்ளையார்னு பேருங்க. இது மத ஆண்ட சுந்தரபாண்டியன் மன்னனால் கட்டப்பட்டதுங்க. பல 100 வருடங்களுக்கு முன்னால், வருஷம் தெரியலைங்க சரியா ஞாபகம் இல்லை, பல 100 வருடங்களுக்கு முன்னாலே இந்த விநாயகர், இந்த கோவில் விநாயகர்லாம் கட்டப்பட்டதுங்க. இந்த பக்கம் மருந்தீஸ்வரர், மருந்தாம்பிகை. நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற சாமி மொட்டை பிள்ளையார் கோயில் பக்கத்தில் மருந்தீஸ்வரர் மருந்தாம்பிகை அப்படிங்கிற ஒரு சிவன் தாங்க. இவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ரங்கமலை சஞ்சீவி மூலிகை நிறைந்த மலை. ஏன்னா இலங்கையிலிருந்து அனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வரப்போ ஒரு கல் சிதறி விழுந்ததாகவும் இந்த மலையில் சஞ்சீவி மூலிகை நிறைய இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம்ங்க. சஞ்சீவி மூலிகை இது வரைக்கும் பார்த்து இல்லைன்னா நிறைய வைத்தியர்கள் மூலிகை பிடிட்டு போவாங்க. இவனை மருந்தீஸ்வரர் என்ன அப்படின்னா காரணம்னா நீங்கள் இந்த சாமி அபிஷேக தீர்த்தம் குடிச்சிங்கன்னா உங்களை அந்த மூலிகையில் கலந்துருக்குங்க. நீங்கள் 1008 வியாதி, எந்த வியாதியாக இருந்தாலும் குணமாயிரும். நீங்கள் மருந்தீஸ்வரர் பக்கத்தில் உடனவர் மருந்தாம்பிகை அம்மாங்க. அந்த மருந்தாம்பிகை அம்மா எப்படின்னா அவங்க பார்வதியோட அம்சம்ங்க. வேறு ஒரு சில கோயில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
பக்கம் சிவனும் மருந்தாமி அம்மா பார்வதி அம்மாவும் பக்கத்தில் நம்ம ரேருங்க. இந்த கோயில் அது மிகவும் சிறப்பான விசேஷமுங்க. நீங்கள் மேலே ஏறுறப்ப சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு இந்த மருந்தாமி அம்மனுக்கு வழிபட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியாதியும் மனசு குறையாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்து முடியுங்க. இந்த பக்கம் இது நாகம்மாள்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல சில வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த இடத்துல வாழ்ந்ததாகவும், அவர் வாழ்ந்தப்போ பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் வச்சு இந்த இடத்துல ஒரு ஓடு மாதிரி போட்டு அதுக்கு கீழே தான் தங்கியிருந்திருக்காரு. சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் இறந்து போனதாகவும் வேறு பக்கம் கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் அடக்கம் பண்ண 2 நாளில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக கரையம்பத்துலாம் வந்துருச்சுங்களாமா. கரையம் அது மாதிரி கட்ட ஆரம்பிச்சிருச்சான். அது இப்போ நாளடைவில் பார்த்திங்கன்னா இப்போ இந்தளவுக்கு வளர்ந்து நிற்கிது. அதுக்கு ஒரு கோயில் மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி இப்போ இதை நாகம்மாள்னு சொல்லி வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரங்கமலை அடிவாரத்தோட முதல் படியவும் நம்ம யூடியூப் சேனலோட முதல் பயணத்தையும் இந்த அடி மூலமாக ஆரம்பிக்கிறோம். வாங்க பயணிக்கலாம். நம்ம வந்தோன்னே கீழே இங்கே அடிவாரத்தில் ஃபோன் நம்பர்லாம் வாங்கினாங்க. மேலே எத்தனை பேர் போகிறாங்க, யார் யார் வந்திருக்கீங்க, எந்த ஊரில் வந்திருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் கேட்டு ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர்லாம் நம்மள்ட்ட வாங்கிட்டாங்க. அதே மாதிரி அங்கே கோயில் நிர்வாகியோட ஃபோன் நம்பரும் இருக்கும். எல்லாம் மறக்காமல் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம போயிட்டு வர வழியில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் அந்த நம்பரை கூப்பிட்டு பேசிக்கலாம். ப்ரோ, காலையில் போயிட்டு வரீங்களா? மகா சிவராத்திரிக்கு மேலே போயிட்டு வரீங்களா? நைட்டே போயிட்டீங்களா? எந்த ஊர் நீங்கள்? நாங்கள் திருச்சி. திருச்சி. சரி. எல்லாம் நேற்று மகா சிவராத்திரிங்கனால சிவராத்திரிக்கே கோயிலுக்கு போயிட்டு வராங்க. நம்ம பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 2 மணிக்கு கீழே எங்கள் கோயில் அடிவாரத்துக்கு வந்தோம். வந்தோடனே திருவிளையாடல் படம்லாம் போட்டு கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. நைட்டு மலை மேலே ஏறி இல்லைங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். ஆனால் கேமராவோட ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே படிக்கட்டு எதுவுமே தெரியல. சாப்பாடு அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம்லாம் நீட்டாக சாப்பிட்டு ஒரு படுக்கையை போட்டு காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி பயணத்தை தொடங்கியிருக்கோம். தஞ்சாவூர்லேருந்து வரீங்களா? அந்த மலைக்கு? ஆமாம், அடிக்கடி வர. எப்போ கோயிலுக்கு காலையில் போனீங்களா? நைட்டு 1 மணி 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 1 மணிக்கு மேலே போயிட்டோம். ஓ, 10 மணிக்கு ஏறி 1 மணிக்கு தான் போனீங்க. உச்சிக்கு போனீங்களா, கோயில் வரைக்கும் தான் போயிட்டு வரீங்களா? உச்சிக்கு போயிட்டோம். உச்சிக்கும் கம்பத்துக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துட்டேன். கம்பத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு அந்தாண்ட வந்து உங்களுக்கு கைலாச மலை ஒன்று இருக்குது, அதுக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னைக்கு போனீங்களா? இன்னைக்கு போகல, போன மாதம் முன்னாடி மாதம் போயிட்டு. இன்னைக்கு போனது கோயில் வரைக்கும் போயிட்டு தான். சரிங்க, பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க. நன்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பல் நேராக காலையிலேயே நம்ம போகிறதுக்கு முன்னாடி மேலேருந்து நிறைய பேர் கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே நைட்டே போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நைட்டே போயிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயில் வேறு வந்துருச்சு. வெயில் இருக்கிறது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. பார்ப்போம். போன முறை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தப்போ குறைஞ்சது இப்போ ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். ஏரியாவில் நல்லா க்ரீனிஷாக நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெய்ய காலம் வந்துருச்சு. இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. எல்லாத்தில் ஒரு சில மரங்கள் தான் நல்லாயிருக்கு. செடியெலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே காஞ்சிருச்சு. தெரியுதுங்களா? முதல்ல நாங்கள் அந்த ஏரியாவுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஏரியா ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருந்துச்சு. ஏரியா போகவே எங்களுக்கே ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் வரவும் வெயிலுக்கு டயர்டாகவும் இருக்குது. ஏரியாவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஜில்னஸாக இல்லை வெயில்னால ஃபுல்லாக எல்லாம் ஓரளவுக்கு காஞ்சிருச்சு, காய ஆரம்பிக்குது. இன்னும் அடுத்த மாதம்லாம்
ரொம்ப காஞ்சிருன்னு நினைக்கிறேன் வெய்ய காலங்கிறதுனால. பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே ஒரு பெரிய பள்ளத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த பள்ளத்துக்கு பார்த்திங்கன்னா யானை உளுந்தாம்பள்ளம்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா பாருங்களேன், எவ்வளோ பள்ளமாக இருக்குது அந்த ஏரியாவில் தெரியுதுங்களா? இந்த ஏரியாவோட பேர் பார்த்திங்கன்னா யானை உளுந்தாம்பள்ளம்னு சொல்கிறாங்க. ஏன் யானை உளுந்தாம்பள்ளம்னு சொல்கிறாங்கன்னா, இந்த படிக்கட்டுலாம் கட்டினாங்க பார்த்திங்களா, இந்த கற்கள்லாம் கட்டுறதுக்கோசரம் யானையில் கற்களை கட்டி இழுத்துக்கிட்டு போகும்போது யானை இந்த இடத்துல பள்ளத்தில் விழுந்திருக்கு. அதிலேருந்து இந்த இடத்த யானை விழுந்தாம்பள்ளம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே பாருங்கள், இதெல்லாம் மழை பெஞ்சால் வாட்டர் ஃபால் மாதிரி கொட்டுற இடம் தண்ணி. அந்த மழை பெய்கிறப்போ மழை அதிகமாக வரும்போது அந்த பக்கம்தான் நீரோட அப்படியே மலையோட நீர்வழி தொடருது, அருவி மாதிரி இந்த பக்கம் தான் போகும். இதில் வாட்டர் ஃபால் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். அங்கே தெரியுது பாருங்கள். கரெக்டாக எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கு போடுற மாதிரி ஒரு சின்னது இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்தோடனே கார்னர் லெஃப்ட் திரும்புவீங்க. அதே மாதிரி நீர் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருந்து அருவி மாதிரி மழை பெய்யும்போது இந்த பக்கம் போகிறதாக சொல்கிறாங்க. அதான் அந்த பள்ளத்தில் அங்கே தான் போகுமாமா. நீர் அதிகமாக வரும்போது மேலே தண்ணி ஆறு மாதிரி போகிறதையும் பார்க்கலாமா. நீர் குறையும் போது இந்த கல்லுக்கு அடியில் நீர் போகிற அளவுக்கு துளைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீர் போகிற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா காதில் கேட்கலாமா. ஆனால் மேலே தண்ணியெல்லாம் பார்க்க முடியாத, நடந்து போகிற மாதிரி தான் இருக்குமாம்மா. அந்த சவுண்டு கேட்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மழை பெய்யும்போது எப்போ வந்து பார்க்க போகிறோம் அதெல்லாம். இந்த இடமெல்லாம் பாருங்கள், வந்தோடனே இந்த கார்னர் திரும்புகிற இடம். இந்த மாதிரி கல் அமைப்புலாம் அடுக்கு முறையில் கல்லில் வச்சுருக்காங்க. இதில் அவங்க வேண்டுதலுக்கு ஏற்ப நம்பிக்கைப்படி கல்லில் அடுக்கி வச்சு வழி போடுறாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்க மாட்டேங்குது. ஏறது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்க. ஹலோ, வாரெல்லாம் பாருங்கள், வர வர இப்போ ரொம்ப ஹைட் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 தான் ஆகுது. இருந்தாலும் வெயில் அதிகமாகிடுச்சு. வெயில் அதிகமானதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. முதலையோட கொஞ்சம் சிரமமாக இருக்குது. படிக்கட்டு ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் அதிகமாகிடுச்சு. எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்க. எல்லாம் அங்கே அது நம்ம பசங்க மாதிரி அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஜாலியாக தங்கிட்டு போனால் எந்த டயர்ட் இருக்காது. இந்த யானை உளுந்தாம்பள்ளத்துலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா தான் வியூ பாயிண்ட்டே இப்போ தான் வருது. இவ்வளோ நேரம் மலையில் சுற்றிலும் வெளியே எந்த வியூ பாயிண்ட்டும் பார்க்க முடியல. பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த மலை உச்சிக்கு அங்கே தான் போக போகிறோம். அங்கே தான் போக போகிறோம். இந்த மலைக்கு அதே மாதிரி இன்னும் அதிகமாக வரவங்களாம் பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களும் அதிகமாக வராங்க. இங்கே இந்த கோயிலுக்கு வர்றது மூலிமா அது குணமாகுதுங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மலையில் அதிகமான மூலிகைகள் இருப்பதாலும் அந்த மூலிகை குணம்லாம் காற்றுல கலந்து அதை நாம் சுவாசிக்கிறது மூலியமாக தோல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் குணமாகுதாம்மா. அதனால் அதிகமாக இங்கே வாரது மட்டும் இல்லாமல் கோயிலில் மேலே மலை மேலே இருக்க மல்லீஸ்வரன் கோயிலில் போய் ஒரு நாள் தங்கி இருந்துட்டு மறுநாள் போகிறவங்களாம் இருக்காங்க. அமாவாசை பிரதோஷம் அந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து
அதிகமாக தங்கி இருந்துட்டு மறுநாளும் போகிறாங்க. அப்பயே அந்த செதுக்கப்பட்ட படிக்கட்டோட வடும்பு தெரியுது. இன்னொரு பக்கம் நான் அழகாக நம்ம நடந்து போகிற அளவுக்கு இருக்கு காட்டுறேன். இப்போதைக்கு இது ஒரு சின்ன அடையாளம் இருக்குது பாருங்கள். ஏன்னா சிவன் குதியம்பாறைக்கு பக்கத்துலலாம் அங்கே சிவன் கோயில் பக்கமா இல்லையா இருக்குது. அப்படியே வியூ பாயிண்ட் பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. செம்மையாக இருக்குல்ல. அதாங்க கிண்ணாரக்கல்லுக்கு வந்துட்டோம். இந்த இடம் வந்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. முன்னாடி காட்டுறேன். ஏறும்போதே இந்த கல்லில் பெரிய கல்லில் எழுதியிருக்கு பாருங்க. இந்த இடம் வந்துட்டாவே கிண்ணாரக்கல் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதாங்க கிண்ணாரக்கல். இந்த சவுண்டு இப்படி தட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல்லேருந்து வர சவுண்டு மாதிரி அந்த சவுண்டு வர்றதுனால இதை கிண்ணாரக்கல்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கிண்ணாரக்கல்லுக்கு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. மேலே மலை மேலே இருக்க அந்த மல்லீஸ்வரன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கல்லை தட்டிட்டு போனோமா இந்த இதிலேருந்து வரக்கூடிய ஓசையை வந்து அந்த சிவன் கேட்டுட்டு யாரோ பக்தர்கள் வராங்க அப்படின்னு நம்ம வாரத்துக்கு காத்துக்கிட்டு இருப்பாராமா. அப்படி ஒரு ஐதீகம் இருக்குது. யாரும் இங்கே வந்தாலும் வர்றதுக்கு முன்னாடி இந்த கிண்ணாரக்கல்ல இந்த மாதிரி தட்டிட்டு போங்க. சவுண்டு கேட்குதுங்களா? இந்த கல்லில் தட்டுறேன் பாருங்கள் சவுண்டு எப்படி இருக்குன்னு. எதுக்கு இருக்குது சவுண்டை பாருங்கள். கிண்ணாரக்கல் பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த கிண்ணாரக்கல் இதில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த இடத்துல எழுதியிருக்கு. இதை அடையாளம் வச்சுக்கோங்க வரும்போது. இல்லை நம்ம இந்த பக்கம் இந்த பாதையில் தான் போகணும். இந்த பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கிண்ணாரக்கல் இருக்கிற இடத்துல இந்த கல்லுலேருந்து நேராக ஒரு சின்ன ஏற்றம் மாட்டும் போது பாருங்கள். இதில் போனீங்கன்னா பாண்டியர் காலத்தில் அந்த பாறையிலேயே செதுக்கின படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதை பார்க்கலாம். இதில் இருக்குது பாருங்கள். மேலே வரைக்கும் அப்படியே ஏறி போகிற அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள். வர வழியிலே 2-3 இடத்துல இருக்கும். இந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது பாருங்கள். எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. படிக்கட்டு எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் அழகா. ஆனால் அந்த இடத்துலலாம் வராதிங்க. கால் வந்து வழுக்கிறது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அதனால தான் இந்த பக்கம் மேக்ஸிமம் யாருமே இந்த பக்கம் வாரதில்லை. அதிகமாக யாருக்கும் தெரியாது. கரெக்டாக அந்த கிண்ணாரக்கல்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு வரிசையாக வரும். அது வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே பாறை இல்லை. பாருங்க போயிட்டுருக்கோம். அந்த பாறை தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. அந்த பாறை நல்ல குளிர் பாறைன்னு சொல்கிறாங்க. கிண்ணாரக்கல்லேருந்து எப்படி ஒரு 100 படிக்கிட்டு வரும்.
வெள்ளத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கரிச்சி யாரும் மேலே போகிறவங்க காயப்பட்டு போயிருக்காங்க, அவ்வளோ ஈரமாக இருக்குது. இதாங்க அந்த குளிர் போகிற எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டு தான் தெரியுது. இதுதாங்க அந்த குளிர் போகிற இது அந்த பெரிய கல். இடத்துல வந்தீங்கன்னாவே வெய்ய காலம் தான். இப்போ ஹீட்டு ஃபுல்லாக நாங்கள் பாருங்கள் குளிச்சிட்டோம். ஆனால் அந்த கல் வந்தீங்கன்னா அவ்வளோ ஜில்னஸ்ஸாக இருக்குது, கூலிங்காக இருக்கும். இந்த இடத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது உட்காந்துட்டு போகலாம்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த இடம். இது பாறையை குளிர் பாறைன்னு சொல்கிறாங்க. வாங்க இங்கேருந்து மேலே பயணத்தை கிளப்புவோம். இந்த குளிர் பாறையிட்டு மேலே ஏறும்போது நிறைய பேர் இதில் ஏறிடுறாங்க. இந்த பக்கம் பாதையாட்டமே தெரியுது பார்த்தீங்களா, இதில் போயிட வேணாம். இந்த குளிர்பாறைக்கு அடுத்து இந்த பக்கம் ஒரு கல் தெரியுது பாருங்கள். நேராக படிக்கட்டிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த படிக்கட்டு தெரியாது. நேராக இதில் ஏறிடுறாங்க. பாதையை மாற்றிட வேணாம், இந்த பக்கம் படிக்கட்டில் இதில் ஏறிப்போங்க. நேராக அதில் படிக்கட்டு கரெக்டாக அந்த கண்டினியூட்டி அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் டக்குன்னு ரொம்ப திரும்புகிற மாதிரி இருக்கும், அது பாதை இந்த பக்கம் தெரியாமல் இதில் ஏறிடுறாங்க. ரொம்ப பெருசுல இல்லை. மேலே வரும்போது மறக்காமல் ஒரு ஆளுக்கு 2 லிட்டர் தண்ணியாவது பாட்டில் கையில் பிடிச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா மேலே ஏறது ரொம்ப கஷ்டம். கோயில் வரைக்கும் போகிறீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தேவை. மேலே உச்சிக்கெல்லாம் போகிறீங்கன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக தேவை ஒரு ஆளுக்கு. ஒரு 2 லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட சொன்னையில் கூட பிடிச்சிட்டு போயிடலாம். தாமரபாளின்னு சொல்லுவாங்க, அங்கே கூட பிடிச்சிக்கலாம். இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வா பயங்கரமாக இருக்குது. கூட வந்தாங்களா அங்கே போகிறாங்க பாருங்க. இதாங்க தோரணக்கல் கிட்ட வந்துட்டோம். தோரணக்கல் பார்த்திங்கன்னா கோயிலோட நுழைவாயில் மாதிரி. காலையில் கீழே அடிவாரத்துக்கு நுழைவாயிலுக்கு ஒரு ஆர்ச் காமிச்சோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இது கோயிலோட தோரணக்கல்னு சொல்கிறாங்க. அதாவது கோயிலுக்கு போகிற நுழைவாயில் மாதிரியாமல் இதை தோரணக்கல்னு சொல்கிறாங்க. மேலேருந்து பார்க்கும்போது தோரணக்கல் எப்படி தெரியுது பாருங்க. அப்படியே வியூ பாயிண்டோட அழகாக இருக்குல்ல. தோரணக்கல்லேருந்து குறைஞ்சது ஒரு 20 படிக்கட்டு மேலே வந்தீங்கன்னா அப்படியே பார்க்க வியூ பாயிண்ட் வந்துடும். இடத்துல தான் மேக்ஸிமம் வரவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுக்காமல் யாரும் போக மாட்டாங்க. ஏரியா எப்படி தெரியுது வருங்க. இந்த வியூ பாயிண்ட் வந்துட்டிங்கனாவே மேலே கோயில் அழகாக தெரியும். இந்த இடத்துல தெரியுது பாருங்க, வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சு. கோயில்னா அவ்வளோதான், கொஞ்சம் தூரம் தான் தெரியுதுங்களா கோயில். இந்த வெள்ளை பெயிண்ட் அடித்தது. வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நீர்த்தேக்கம் இருக்கும். மேலே தாமிரபாளையம்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துலையும் மழை பெஞ்சா நீர்த்தேக்கம் அதிகமாக இருக்கும். வெய்ய காலங்கிறதுனால ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோ ஹீட்டு மேலே, அதனால் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இது பூரா தண்ணி நிற்கும். மேலே செருப்புலாம் போடாதாங்க இந்த இடத்துல வந்தாங்கன்னா காலை நினச்சிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ தண்ணி இருக்கும். இப்போ தண்ணியே சுத்தம் இல்லை. வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஃபுல்லாக
இந்த பாறையோட இந்த இடத்துல ஒரு பள்ளம் தெரியுது பாருங்கள், இந்த 2 எட்ஜு. இந்த பாறைக்கு அந்த எட்ஜுக்கு இந்த பக்கம் இது இருக்கிறது வந்து கரூர் மாவட்டம், இந்த பக்கம் இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம். அதே மாதிரி இந்த வியூ பாயிண்ட்லேருந்து மேலே கோயிலுக்கு போகிற வழியில் நான் படிக்கட்டு ஒரு தெரியுது பாருங்கள். இந்த படிக்கட்டுக்கிட்ட அங்கே ஃபுல்லாக தெரியுறது. இந்த இடத்துல பில்டிங்லாம் வீடியோவில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரியல. அது ஃபுல்லாக அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி. டைமு 10:15 ஆகுது. ரூமில் தரேன். இந்த பக்கம் வெயில் இருக்குது, மூஞ்சி பளிச்சுன்னு தெரியும். ஆப்போசிட் நம்ம மலை ஏறுற பக்கம் உச்சி வெயிலுங்கிறதுனால கருகுமுன்னு இருக்கும். காலையில் கோயில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹாய், எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். வெள்ளியங்கிரியில் போய் முடிச்சுட்டு வெள்ளியங்கிரிலாம் போயிட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டாக எப்போ போனீங்க வெள்ளியங்கிரி? லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தோம். இந்த வாரம் இந்த வாரம் இங்கே வந்துட்டோம். சரி, ஓகே. காரமட பக்தர் அண்ட் ஸ்ரீதர். பெரிய விஷயம். அடுத்த வாரம் நாங்களும் வெள்ளியங்கிரி போகிறோம். வெல்கம் டு கோயம்புத்தூர் வாடவள்ளி. ஓகே ப்ரோ, பாய். பார்ப்போம். வணக்கம், என் பேர் காசி விஸ்வநாதன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். வருஷமாக வந்திருக்கேன் இங்கே ரங்கமலைக்கு. இது வரைக்கும் பல மலை ஏறி இறங்கியிருக்கேன். நல்லாயிருக்கு. நானும் என் ஒய்ஃபு வந்திருக்கோம், கூட என் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. காலையில் ஏற ஆரம்பித்தோம். நல்ல விதமாக சாமி கும்பிட்டு இப்போ ரிட்டன் கீழே இறங்கிட்டுருக்கோம். நீங்களே எல்லோரும் வாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஏறு சார், அவ்வளோதான் வந்துருச்சு. ஏறு வேகமா இரு. கோயில் வந்துருச்சுங்க. வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு மேலே ஏறுற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கருங்கல் பில்டிங் ஒன்று வருதுங்க. இந்த கருங்கல் பில்டிங்க்கு பின்னாடி ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. நைட்டில் வரவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கருங்கல் கட்டடத்தில் தங்குறாங்க. அப்படியே இந்த கருங்கல் கட்டடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் தாமரபாளிங்கிற இடத்துக்கு போகணும். அதில் படிக்கட்டில் செதுக்கி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ இறக்கமாக இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம இறங்கி போகணும். தெரியுதுங்களா படிக்கட்டு? இதில் இறங்கி தான் உள்ளே போய் மேலே அந்த பக்கத்துக்கு மேலே ஏறணும். இது ஆப்போசிட்டில் இருக்க இந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு கல்வெட்டு இருக்குது. குச்சியெல்லாம் இப்போ எல்லாம் உடஞ்சி உள்ள வந்து மூடி கிடக்கு. அது பின்னாடி போய் எடுக்கிறேன், காட்டுறேன் பாருங்கள். வாசனம் பாருங்க, கல்வெட்டு இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பிளேட்டு எல்லாம் இங்கே தான் போட்டிருக்காங்க. ஒரே குப்பையாக கிடக்கு. கல்வெட்டை காட்டுறேன் பாருங்க.
கல்வெட்டு தெரியுதுங்களா? சுந்தரபாண்டியரோட 7வது ஆட்சி ஆண்டில் வைக்கப்பட்ட கல்வெட்டுன்னும் அதில் ஒரு குறிப்பு என்னென்னா தென்கவி மன்னி நாடு அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கிறதாகவும், மீதிலாம் படிக்க முடியலன்னு அந்த ஓரத்தில் இருக்க எழுத்துக்கள்லாம் வந்து ரொம்ப அழிஞ்சு போன மாதிரி செதஞ்சு போயிருக்கு. அதனால் கரெக்டாக படிக்க முடியல. அதுக்கு ஒரு வழிமுறையை பின்பற்ற சொல்லியிருந்தார். ஒரு மாவு மாதிரி அதில் அப்ளை பண்ணி எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதை தெளிவாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி போகும்போது அதே மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அதை எடுத்துகிட்டு அந்த மாவை திரும்பி நல்லா தண்ணி ஊற்றி தெளிவாக கழுவி விடவும் சொல்லிட்டார். இல்லைன்னா அந்த எழுத்து வந்து இன்னும் ரொம்ப சேதமாயிருமாம்மா. மேலே கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த மாதிரி அப்ளை பண்ணி அதை திரும்பியும் வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பிச்சி விடணும். அதில் என்ன குறிப்பு சொல்கிறாருன்னு பார்க்குறேன். முடிஞ்சால் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோடு பண்ணுறதுக்குள்ளே அவர் அனுப்பிச்சிட்டாருன்னா நான் வீடியோவிலேயே சேர்த்து அவரோட அந்த வீடியோ லிங்க்கை போட்டு விட்றேன். வீடியோவும் ஓடுற மாதிரி, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை மெசேஜாக போட்டு விட்றேன், படித்து தெரிஞ்சுக்குங்க. கரூர் மாவட்டம் ரங்கமலையில் இருக்கின்ற மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கல்வெட்டு வந்து காணப்படுது. இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு. இந்த கல்வெட்டு பாண்டிய மன்னர் சுந்தர பாண்டியருடைய 7வது ஆட்சி ஆண்டில் வைக்கப்பட்ட கல்வெட்டு. அது என்ன 7வது ஆட்சி ஆண்டு அப்படின்னா, அந்த மன்னர் ஆட்சிக்கு வந்து 7 ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் வந்து வைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபர் இந்த ரங்கமலையில் இருக்கின்ற உடையார், அதாவது சிவன் கோயிலை வந்து எழுப்பித்திருக்கார் அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல லொகேஷனா அது சொல்றது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, தென்கரை மண்ணை நாட்டு தேலையூர் அப்படின்னு வந்து சொல்லுது. அது என்ன மண்ணை நாட்டு தேலையூர் அப்படின்னா, அதான் இன்றைய காலகட்டத்தில் எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா அப்படிங்கிற ஒரு பிரிவுகளுக்கு கீழே ஊர்கள் வந்து அடங்கி இருக்கோ, அதே போல அன்றைய காலகட்டங்களில் வளநாடு, நாடு ஆகிய பல பிரிவுகளுக்கு கீழே வந்து ஊர்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். அப்படி தென்கரை மண்ணை நாட்டுக்குள்ள தான் தேலையூர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. ஸோ அதுதான் அந்த கல்வெட்டு சொல்ல வருது. இதில் ரங்கமலையில் இருக்கிற உடையாரை வந்து ஒரு நபர் வந்து எழுப்பித்திருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு சொல்லுது நமக்கு. கல்வெட்டு வந்து ரொம்ப சிதலமடைஞ்சு காணப்படுறதுனால சில தகவல்கள் நம்மளால வந்து பெற முடியல. எடுத்துக்காட்டுக்கு அந்த நபருடைய முழு பெயர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல. மேலும் நம்ம வந்து நேரடியாக ஒரு கலாய்வுக்கு சென்று அதை முழுமையை நம்ம வந்து ஆய்வு பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிதைவுண்ட பகுதிகளோட ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த கருங்கல் பில்டிங்க்கு பின்னாடி இந்த கல்வெட்டு பார்த்தோம். அதுலேருந்து நேராக வந்தீங்கன்னா இந்த படிக்கட்டு அப்படியே மேலே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பண்ணசாமி செலவு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அந்த கருப்பண்ணசாமி சிலை இருக்கு. அப்படி அதில் வந்து மேலே போனோன்னா மல்லீஸ்வரர் கோவில். நாம் இந்த கோயிலுக்கு என்டர் ஆனதுமே இந்த கோயிலோட வாசற்படி பார்த்திங்கன்னா தெற்கு திசையை நோக்கியும், இந்த கோவிலுக்குள்ளே இருக்க மல்லீஸ்வரன் என்ற சுயம்புலிங்கம் மேற்கு திசையை நோக்கியும், நந்தி பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை நோக்கியும் இருக்க மாதிரி அமைஞ்சிருக்கு. இது மற்ற கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா சிவன் கிழக்கு திசையை நோக்கியும் நந்தி மேற்கு திசையை நோக்கியும் இருக்கும். இந்த மரத்துக்கு கீழே வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சிருக்கிறது சண்முக சித்தர்னும், பக்கத்தில் அந்த கல் அமைப்பு இருக்கிறது கன்னிமார சாமின்னு சொல்லி வழிபடுறாங்க. இந்த மீன் கல்வெட்டு பார்த்திங்கன்னா கோவிலோட கருவறைக்கு பின்னாடி கோயிலோட கிழக்கு திசையில் இருக்குங்க. இதுதான் பாண்டியர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது.
இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் பழமையானதாகவும் சுந்தரபாண்டியரால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது பாண்டிய மன்னர் காலத்தில் இந்த கோயில் உருவானது. இந்த கட்டடம் இல்லாமல் இருக்கிற காலத்துக்குள்ள பைபாஸ் இருந்து கிழக்க 3 நாட்டு பெரிய மஞ்சளி சங்கால்பட்டிங்கிற ஊர், அந்த ஊர்லேருந்து பசுமாடுகள்லாம் 30 ரூபாய் மேலே வந்து மேய்ஞ்சிட்டு 4 மணி சுமாருக்கு பசுமாடுகள்லாம் இறங்கும்போது ஒரு பசு மட்டும் லிங்கம் இருக்கக்கூடிய இடத்துல தற்சுரமாக போய் பால் விடுங்க. மாட்டுக்காரர் காலையிலையும் சாயங்காலம் கண்ணை விட்டுட்டா கண்ணு திமிர் தண்டமாக குடிக்குது. கண்ணை இவர் பிடிச்சி கட்டிட்டு உட்காந்து கிடக்கலாம்னா ஒரு பசு பாலுக்கே நிற்கிறது இல்லை. இப்படியே ஒரு 4 தினம் காலையில் சாயங்காலம் பார்த்துருக்காரு, பாலுக்கே பசு நிற்கலை. சரி, பசுமாடு மேய்க்க போகிறவன் தான் பால் கறந்து சாப்பிட்றானா, இல்லை பசுமாடு மேயிற காட்டில் வேற யாரும் வந்து கறந்து சாப்பிட்றாளா? ஒரு வாரத்துக்கு தோட்டத்துலேருந்து வேலை போகிற பசுமாடு மேய்க்க நான் போயிட்டு வந்துட்டு மாட்டுக்காரர் வந்துட்டார். மாட்டுக்காரர் வந்து மாடு மேயிற காட்டில் அங்கங்கே செடி மரவிலே மறைஞ்சு உட்காந்துருக்காரு. யாரும் வந்து கறந்தா தெரியுமில்ல அப்படின்னு ஒரு வாரமாக பார்த்துருக்காரு, எதுவும் தெரியல. ஒரு நாள் வேலையில் 4 மணி சுமாருக்கு பசுமாடுலாம் 20 ரூபாய் 30 ரூபாய் கீழே இறங்கும்போது அப்போது இங்கே கோயில் இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு செடி மரவில் மறைஞ்சு உட்காந்துருக்காரு. அப்போதைக்கு ஒரு பசு மட்டும் பிரிஞ்சு போய் தற்சுரமாக சிவன் இருக்கக்கூடிய இடத்துல தற்சுரமாக பால் விட்டுட்டுருக்கு. இல்லைன்னா ஒரு பசு மட்டும் போய் பால் விடுன்ட்டு பசுவை போய் கையில் பிடிச்சிருக்காரு. கையில் பிடிக்கும், கை பிடிதான் நின்றுது, தற்சுரமாக பசு மறைஞ்சிருச்சு. அதுக்கு பிற்பாடு தான் சிவன் பாண்டிய மன்னர் கனவுல போய் சொல்லி பாண்டிய மன்னர் கோயில் எழுப்புனது. உள்ளே இந்த 4 கல் தூண் இருக்குல்ல, ஒரு கல் தூணில் மேலே இருக்கிறது சிவன் சுயம்பலிங்கம் இருக்குது. பசு தற்சுரமாக லிங்கத்துக்கு பால் விட்டுக்கிட்டு லிங்கத்தை முகந்து பார்க்குது. அந்த லிங்கத்துக்கு கீழே தான் பாண்டிய மன்னர் மக்களோடு சேர்ந்து அவரும் கும்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த கோயில் கட்டடத்தில் பின்பக்கம் மீன் சின்னம், பாண்டிய மன்னர் பொறிச்சதுக்காக மீன் சின்னம் இருக்குது. இந்த ரூம்புக்கு பின்பக்கம் கீழ்மட்டம் இந்த பாறையில் கல்வெட்டு இருக்குது, பாண்டியர் மன்னர் கல்வெட்டு. ஸ்ரீ சுந்தரபாண்டிங்கிறது தமிழ் வாசகம். ஆரம்ப காலத்தில் முன்னொரு காலத்தில் தங்கமலை, இதுக்கு பேர் தங்கமலை. 2வது சதுரகிரிங்க மலை, 3வது சஞ்சீவி மலை, இந்த உகத்தில் ரங்கமலை. சரிங்க. ஒரு உகத்துக்கு முன்ன நம்ம பெரியவர்கள்லாம் இப்போ போயிட்டு வச்சாங்க அப்பா காலத்தில். இப்போ எப்படி சுருக்கமாக பையன்களுக்கு குழந்தைங்களுக்கு பேர் எப்படி இந்த மாதிரி ஒரு உகத்துக்கு பேர் மாறி வருது. பூ போட்டு பார்க்குற மாதிரி ஐயா வர்ற மக்களுக்கு கோயிலில் பூஜை செய்துட்டு தீர்த்த விபீதி கொடுத்துட்டு ஐயா ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு நிலம் பிடிக்கவோ கடை புதுசாக வைக்கிறதுக்கோ பூ செய்யணும்னு கேட்பாங்க. நாங்கள் திரையை போட்டு விட்டு சிவனுடைய தலையில் பூ வள்ளி வச்சு திரையை எடுத்து விட்டால் பூ நிறைவாக நிறைஞ்சிருந்தால் நடக்கக்கூடிய காரியம் தான் கொஞ்சம் மத்தியம். முன்பக்கம் இறங்கினால் கிரக தோஷங்கள் கொஞ்சம் இடக்கு சிக்கலாக இருக்குது. இடது பக்கம் இறங்கினா சுத்தப்படாது, அந்த காரியம் நடைபெறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே நேரத்தில் வலது பக்கம் இறங்கினா தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த இடது பக்கம் கொடுத்து வளம் கொடுத்தா ஏவல் வளம் எல்லாத்துக்கும் நம்ம நல்லா இருக்கும். 100ல் ஒருத்தருக்கு ஏவல் வளம். அதே மாதிரி பின்பக்கம் இறங்கினால் நடக்கும்னாலும் லேட் ஆகும். பூவை எங்கிட்டு இறங்காமல் நிறைவாக இருந்தால் நிறைவுக்கும் குறவில்லை, நடக்கக்கூடிய காரியம் தான் கொஞ்சம் தாமதம். ஒவ்வொரு பக்கம் இறங்குறதுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது சாமி. சரிங்க. ஐயா பாண்டிய மன்னர் காலத்துப்படி முன்னத்தப்படி செதுக்கி விட்டபடி கீழே அந்த அடிவாரத்துலேருந்து வந்தால் குறிப்பிட்ட தூரம் 1 கிலோமீட்டர் கம்மியாக வரும்போதே ஒத்தையடி தடமாக வந்துட்டு இருக்குது. அதுக்கு மேலே பள்ளத்தை விட்டு மேலே ஏறும்போது அங்கங்கே பாறை இருக்கிற இடத்துல செதுக்கி விட்டபடி பாண்டிய மன்னர் காலத்தில் செதுக்கி விட்டு பாறை இல்லாத இடத்துல ஒத்தையடி தடமாகவே வந்துட்டு இருக்குது. பாறை இருக்கிற இடத்துல செதுக்கி விட்டபடி மேலே அந்த கோயில் பக்கத்தில் ரூம்பு கிட்ட வந்து சேரும் முன்னத்தப்படி செதுக்கி விட்டபடி. அதுக்கு பிற்பாடு போட்டதை இப்போ நீங்கள் மேலே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய படி அந்த படி போட்டது எப்படிங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்கிற படி போட்டதுன்னா பெரிய மெஞ்சிலும் சொல்கிற அவர் செட்டியாருக்கு கல்யாணமாகி 40 வருஷம் ஆகி குழந்தை இல்லை. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் அந்த ஊரில் ஒருத்தர் சொல்கிறாரு, அப்போ ரங்கமலைக்கு ஆரம்ப காலத்தில் தங்கமலை, அன்றைக்கி தங்கமலைன்னா இன்றைக்கி திகட்டலாக இருக்கும்ல, ரங்கமலைன்னா உங்களுக்கு திகட்ட ஆரம்ப காலம் தங்கமலை, 2வது சதுரகிரிங்க மலை, 3வது சஞ்சி மலை. இப்போதைக்கு சொல்லக்கூடிய நிலவரத்தில் ரங்கமலைன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்படிங்கிறனால அப்பா நீ மாதம் ஒரு முறை ரங்கமலைக்கு போய் வா, ஏதோ அவருடைய அருளால் வாசி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு முன்னத்தபடியில் மாதம் ஒரு முறை கோயிலுக்கு வந்து சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு போகிறார். அந்த மாதிரி செய்துக்கிட்டு போய் இருக்கிற காலத்தில் ஒரு நாள் ஒரு வேளை சிவன் தற்சுரவமாக கனவு சொல்கிறார். அப்படி அப்பா வர்ற மக்கள் இந்த படியில் ஏறி இறங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, அடிவாரத்திலிருந்து கோயில் வரைக்கும் படி கட்டிடு, கார்த்திகை தீபம் தவறாமல் அடிவாரத்திலிருந்து மேலே உச்சி கம்ப வரைக்கும் தீபம் போட்டுரு, கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 500 பேருக்கு அன்னதானம் கொடுத்துரு. இந்த மாதிரி செய்து வந்தால் விமோச்சனம் உண்டுன்னு
போகணும்னு சிவன் சொல்கிறாரு. அப்போது செட்டியார் கேட்குறாரு, சாமி நானே வறுமையில் இருக்கிறேன், இந்த படி வேலையை நான் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்பா நீ 10 ஆளுகளை கூப்பிட்டு வந்து அடிவாரத்துலேருந்து நீ படி போட்டுக்கிட்டு வா, உனக்கு நான் வழி செய்கிறேன் அப்படின்ட்டார். அப்புறம் செட்டியார் 10 ஆளுகள் கூப்பிட்டு வந்து அடிவாரத்துலேருந்து படி போட்டுக்கிட்டுறாரு. படி போட்டு வர்றாருன்னா அந்த வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு உறங்காமல் உட்காந்துருக்கார். விடிஞ்சா சனிக்கிழமை ஆளுகளுக்கு சம்பளம் போடணும், நம்ம எதை வச்சு போடுறது, உறங்காமையே 3 மணி வரைக்கும் வெள்ளிக்கிழமை நைட்டு உட்காந்துருக்கார். அப்புறம் நான் 3 மணிக்கு மேலே அப்படியே கண் அசந்துடுறார். அப்புறம் சிவன் ஒரு 4:30-5 மணி போல் சிவன் கனவு வந்தவர் இப்படின்னு கையில் தட்டவும் செட்டியார் சாமின்னு முடிச்சுக்கிறார். அப்போ சிவன் சொல்கிறார், அப்பா வாரம் 1 காசு எடுத்துக்க, முன்னத்த காசு காலனா காசு 4 காலனா கொண்டது 1 அணா, 16 அணா கொண்டது 1 ரூபா, அதுக்கு பின்னாடி வந்ததில் 2 பைசா 5 பைசா 10 பைசா 25 பைசா 50 பைசா வந்தது. இந்த மாதிரி வாரம் 1 காசு காலனா காசு செம்பு காசு ஓட்ட காசு எடுத்துக்க. மூலிகை நிறையா இருக்குது, கையை நீட்டி இந்த மூலிகை பிடிங்கி கசைக்கு சாத்த விட்டீங்கன்னா காலனா காசு செம்பு காசு மேலே விட்டீங்கன்னா அந்த காசு வந்து தங்கமாக மாறும், பொண்ணாக மாறும். அதை மாற்றி வேலையால் கொடுத்துக்கிட்டு படி வேலை செய், வாரம் 1 காசுன்ட்டார். அதே மாதிரி வாரம் 1 காசு வைக்கிறது, அந்த பச்சளை பிடிங்கி கசைக்கு சாத்த விட்டால் பொண்ணாக மாறும், மாற்றி கொடுத்துக்கிட்டே படி போட்டு வர்றார். முக்கால் பகுதியில் கிண்ணார்கள்னு சொல்லுவாங்க, ஓசைக்கல்னு சொல்லுவாங்க, கிண்ணார்கள் அந்த கிண்ணார்கள் கீழால் படி மேலே வந்துக்கிட்டு இருக்கிற காலத்தில் செட்டியார் சம்சாரம் சொல்கிற அப்படி, நீங்கள் 1 காசு தானே விற்கிறீங்க, 2 காசு வைக்க, 1 காசை மாற்றி நம்ம செலவு பண்ணிக்கலாம், 1 காசை மாற்றி வேலையால் கொடுத்துக்கலாம்னு சம்சாரம் சொல்லுது. அந்த இடத்துல செட்டியார் தட்டிச்சு பேசலை. சிவன் சொன்னது 1 காசு 2 காசு வைக்கணும், தட்டிச்சு பேசலை. சரி நம்ம சம்சாரம் தான் சொல்லணும்னு 2 காசு வச்சுருக்கார். அந்த பச்சாலை பிடிங்க கசக்கிறாருங்க, ஒரு துளி சார் வரல, ஒன்றுமே செய்ய முடியல. ரொம்ப காலமாக படி பகுதியோடு நிற்குது. ரொம்ப காலத்துக்கு பின்னால் பழையபடி சிவன் கனவுல வந்து செட்டியார் கேட்குறாரு, ஏப்பா படி வேலையை நிப்பாட்டிட்டேன், சாமி நான் தவறு பண்ணிட்டேன், நீங்கள் இதை விமோச்சனம் அளிக்கணும்னு விட்டுருக்காரு. அப்பா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, படி வேலையை பூர்த்தி செய்தால் விமோச்சன்ட்டார். அப்புறம் ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஊருக்கு ஆசகம் வாங்கி அதுக்கு பிற்பாடு படி வேலையை பூர்த்தி செய்தார். அதுக்கு பிற்பாடு தான் அவருக்கு வாரிசு. ஒரே காசிலே செய்திருந்தால் 4 தலைமுறைக்கு பின்னாடி எங்கள் பாட்டம் கட்டுன்னு சொல்லு வந்துடும். அதனால் பல பேர்த்துக்கிட்ட வசூல் பண்ணி கட்டினால சொந்தம் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிவனுடைய திருவிளையாடல். இப்போ நம்ம நேரம் அந்த கோயிலுக்கு மேற்கு இருக்க ஒரு ஹில்ஸுக்கு தாங்க போகிறோம். அங்கே கைலாசநாதர் கோயில்னு ஒன்று இருக்குது, மேலே அந்த மலையில் தான் இருக்குது. மலை தெரியுதுங்களா, குட்டியாக தெரியுது. இப்போ அங்கே தான் போகிறோம். பாருங்கள் அதோட பாதையை பாருங்கள். நாலு கால் பச்சலில் தான் போகணுன்னாங்க. வேறு அந்த ட்ரோன் பேக்கு கேமராவில் கையில் பிடிச்சிக்கிட்டு எப்படி போகிறோன்னு தெரியல. பசங்களாம் நிறைய பேர் வெயிட்டிங். அடுத்த வியூ பாருங்க. கோயில் தெரியுது வருங்க. வாங்க. பாதையே இல்லைங்க, இல்லை மலை சரிவில் அப்படியே ஏற வேண்டியதான், பாதையே கிடையாது. பாப்பா விளையாட்டுல கை எப்படி தான் ஏறல. சரி எப்படி போகணுன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்கள் முன்னாடி வேண்டாம் பாதையில் எப்படி புல்லை பிடிக்கணும் எப்படி நடக்கணும்னே சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு வர்றது டேஞ்சரு. வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏறுறாங்க வருங்க. ரங்கமலை உச்சியிலே கைலாசநாதர் குகையை நோக்கி எங்களது பயணம் சென்று கொண்டிருக்கிறது.
பார்த்து வாங்க, கரணம் தவறினால் மரணம். இல்லை ஏறுறத பாருங்க எப்படி ஏறிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஆள் கீழே மேலே போவானா போக மாட்டானான்னு தெரியல. அப்படியே கீழே பாருங்க. ஏறா கரடு முரடான பாதையிலும் கைலாசநாத சுவையை நோக்கி எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பார்த்து வரணும், பார்த்து வரணும். அதுதான் பிரச்சனை. நான் தான் சொன்னேனே பார்த்து வரணும்னு. கொண்டாங்க. இங்க பாருங்க, கோயில் அங்கேயே தெரியுது, பாதையே கிடையாது, சர்க்கிள்லேயே தான் வரோம். வர்றது ரொம்ப சேஃப்டியாக தான் வரணும். ஒரு கரடு முரடான பாதை, தயவு செய்து கரணம் தட்டினா கைகால் போயிடும். இங்கெல்லாம் பாதை தெரியாது, யாரும் கூட வாங்கணும், நிறைய பேர்த்த கூப்பிட்டோம், யாருமே வரல. கரடு முரடான பாதை. குருங்கிற அவரு தான் வந்து இன்னைக்கு பாதையை காட்டுறாரு. பசங்களும் அவர் வரதுனால நிறைய பேர் வராங்க. அவர் வரலன்னா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. சரவணா யார் சரவணா? வருது வருது. மாப்பிள்ள யாரு போட்டா பத்தாது மேல மேல வர நல்ல வருது. கணக்கா கோட்டம் வேற எப்படி வருது தெரியும். அந்த வேறு நீ ஒரு 10 கிலோ வாங்கி தாளிச்சுட்டுல பனியில் உங்களுக்கு போகிறது தெரியுதான்னு தெரில. பனிலாம் பாருங்க, புகையாட்டம் அப்படி பறக்கிறது தெரியுதா? இவ்வளோ அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்மையாக இருக்குது. இப்போ அதில் பக்கம் இந்த பக்கம் தான் போக போகிறோம். பாரு மேலே இருக்கு பாருங்க. வழி தெரியும், நல்லா தெரியுது வரும். சேர ஆரம்பிச்சாச்சுங்க. நடப்பதற்குண்டான கால் பாதை காமிச்சு கொடுக்கும். போயிட்டே இருங்க. அங்கே தெரியுது பாருங்க, அந்த பச்சை கலர், அதுதான் இந்த இடம். அங்கே தான் போக போகிறோம். முன்னாடி இத்தனை பேர் பாருங்கள், அவ்வளோ வரிசையாக இருக்காங்க. இந்த இடத்துக்கு இவ்வளோ பேர் ஒன்றா வர்றது இதான் ஃபஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. சரி போய் பார்ப்போம். இங்கே நான் மேலே அங்கே ஏறிட்டு நீங்கள் வாங்க. வேடிக்கை பார்க்க வேண்டாம், கீழே பார்த்து கால் வைங்க, பார்த்து மேலே ஏறுங்க. சரிவான பகுதி. பின்னாடி பின்னாடி வருவாங்க. நடங்க, வேகமாக நடங்க, அப்படி நடந்து போங்க. போகிறாரு பாருங்க. அடுத்து மேக்ஸிமம் யாரும் வர வேணாங்க. ஏன்னா ரொம்ப அவ்வளோ டஃப். பார்க்குறீங்களா வீடியோ தெரியுதா? பையன் ஒரு பையன் புல்லில் வலிக்கி விட்டுலாம் கீழே ஆள் கையை பிடிச்சதை தூக்கிட்டு வந்தோம். ஏன்னா அவ்வளோ டேஞ்சரான இடம். கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. அவ்வளோதான், ரிஸ்க்கான பாதையில் கிடந்துச்சு. இனிமேல் ஈஸி தான். பாருக்கும் இந்த புல்லுக்கும் இடையில இருக்க அந்த கேப்பு தான் நமக்கு பாதையங்க. வேறு எந்த பக்கமும் கால் வச்சு நடக்க முடியாது. எல்லாம் சரிவான இடம். எவ்வளோ ஹைட்டு பாருங்க மேலே பாரு. அந்த இடத்த பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குது உச்சியில். போங்க.
இல்லைங்கிட்ட வந்து ரொம்ப நாளாக சட்டுக்குது. குச்சியில் நிறைய வளர்ந்ததுனால பாதையை இப்போ தான் உருவாக்குறாங்க. ஆள் அதிகமாக யாரும் வாரதில்லை, அவ்வளோ டேஞ்சரான ஏரியா. அப்பா பசங்க வர்றது எவ்வளோ டேஞ்சராக இருக்குன்னு. பனியெலாம் போகிறது அப்படியே உங்களுக்கு கண்ணில் பார்க்க முடியுதுங்க. அப்படியே அப்படியே கண்ணுக்கு முன்னாடி பறக்குது, தெரியுது பாருங்க மிஸ்ட்டு. டைம் பார்த்திங்கன்னா காலை நாங்கள் ஒரு 6 மணிக்கு இங்கே இருக்கோம். அப்படியே பனியில் ஃபுல்லாக பறக்குது. மலையோட ஹைட்டை பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குல்ல. கீழே பனிங்கிறதுனால சுத்தமாக வெளியே கீழே தெரியல. குறைஞ்சது ஒரு 3000 அடி உயரத்தில் இருக்கும். போ சார், ஒடியாங்க ஒடியாங்க. இந்த கோகை தாங்க, இந்த கோகைக்குள்ளே போதான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கோகை தெரியுது பாருங்க. கீழே நல்லா கீழே குமிஞ்சிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உள்ளே போகணுமாம்மா. உள்ளே போய் அங்கே தான் அந்த கைலாசநாதர் சாமின்னு அந்த சாமியை கும்பிட்றாங்க, வழிபடுறாங்க. கிட்டத்தட்ட ஏறி வர்றது இந்த இடத்துல ஒரு செயின் மாதிரி அமைப்பு உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. உருவாக்கிட்டால் அந்த பக்கம் ஏறும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியே மேலே வரத்துக்கு பாருங்கள். ஏன்னா நான் மேலே வரும்போது ஏகப்பட்ட இடத்துல ஸ்லிப்பாக ஒரு நிலமையில தான் மேலே வந்தோம். ஏரியா ஆனால் செமையாக இருக்குது, லொக்கேஷன் செமையாக இருக்குது. முடிஞ்சவங்க கண்டிப்பாக என்னால் ஏற முடியும்னு நினைக்கிறவங்க தவிர்க்காமல் இந்த இடத்துக்கு வாங்க. கொஞ்சம் டேஞ்சர்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரவே வேணாம். அவ்வளோ டேஞ்சரான இடம் தான். சரவணா வா சரவணா. காலை கொஞ்சம் இருக்குண்ணா, காலண்ணா உள்ளே போகிறது பாருங்க. இப்படி தான் போகணும். எப்படி போகிறாங்க பாருங்க. விளக்கு போட்டாங்க பாருங்க. அவங்க விளக்கு போடுறது கீழே கிட்டத்தட்ட ஒரு ஆளே உள்ளே போயிட்டாங்க. அவ்வளோ தூரம் உள்ளே போய் அந்த இடத்துல தான் அங்கே விளக்கு போடுற மாதிரி இருக்குது. இந்த கோயிலுக்காக தான் அவ்வளோ தூரம் எல்லாரும் மேலே ஏறி வராங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பாருங்க கோயில்கிட்ட தான் உட்காந்துருக்கோம். கோயில்கிட்ட முறையாக எத்தனை பேர் கும்பலாக உட்காந்துருக்கோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் ஒன்றா வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நல்லா மேலே பிடிக்கணும் சரியா? அப்படி பிடிச்சி தம்பி காலை எடு தம்பி. இந்த அலிபாபா 40 திருடர்கள் படத்தில் சொன்ன மாதிரி சரவணன் உள்ள போன வரைக்கும் கதவே மூடிடு, அங்கிட்டே போடா, ஒன்றும் உழுவ மாட்டேன், தள்ளி போடா. உள்ள அனுப்பிச்சு விடுங்க. மெதுவா 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 படுத்துட்டே போகணும். மெதுவா படுத்துட்டே போகணும். எனக்கு தெரியுது. சிவசிவா அச்சுதா அனந்தா கோவிந்தா நமச்சிவாயா எம்பெருமானே அண்ணாமலையாரே மல்லீஸ்வரா. போதுமா எல்லாரும்? நீ தள்ளி விட்டாலும் சரி, நான் உள்ள மொத்தம் உள்ள போயிடுறேன். பாருங்க அந்த கோயிலுக்கு எப்படி வர வேண்டியதா இருக்குன்னு. அம்மாடி கைலாசநாதரா எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கப்பா. அம்மாடி உள்ள எப்படி இருக்குன்னு இந்த இடத்துக்காக தான் இவ்வளோ போராடி வரோம்.
தம்பி அங்கே இருங்க எல்லாம் ஏதோ வீடியோ அங்கே வந்து போட்ட பாருங்க. என்னங்க நாங்கள் நுழையாம்பாளையை நோக்கி எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பாருங்க அங்கேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏறுறது எவ்வளோ கஷ்டமோ இறங்குறது அதே மாதிரி கஷ்டம் தான். இறங்கும் போது இந்த புல் கோர புல்லெலாம் இருக்குது. அடியில் வேர் இருக்க இடத்துல கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அடியில் மொத்தமாக பிடிச்சிக்குங்க. மேலே புல்லை பிடிக்காதீங்க, பிடிக்குது. பாருங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடமே. இல்லை இது ஈஸியாக